சிஎஸ்கேவின் சொதப்பல் இதெல்லாம் சொல்லுவாங்க. என்னங்க இப்பதாங்க போட்டி ஆரம்பிச்சிருக்குன்னு. அப்படிதான் முதல் மேட்ச் ஜெயிச்சோன்னு நம்ம தைரியமா இருந்தோம். 2வது மேட்சுக்கு இப்ப இன்னும் போட்டி 2வது மேட்ச் தானே, அடுத்தது 3வது மேட்ச் தானாங்க, இப்ப 4வது மேட்ச். 3 தொடர் தோல்வி. 15 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஜெயிச்சிருக்கு. இதற்கு சென்னை வந்தா படுதோல்வி உரமுதுகிட்டு ஓடி போயிடுவாங்க டெல்லி. அந்த அளவுக்கு அடிச்சு துரத்திருக்கு சிஎஸ்கே. ஆனா நேற்றைய போட்டியை பார்க்கும்பொழுது சிஎஸ்கேக்கு ஏண்டா சப்போர்ட் பண்றோம் அப்படின்றதா பலருடைய எண்ணமா இருந்தது. வெளில வந்த எல்லா ரசிகர்களும் அதுதாங்க சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க கோபம், தோனி மேல இருந்த அந்த மரியாதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதான் சொன்னேன், தோனி தோனி அப்படின்னு கற்றிக்கொண்டவங்க, கத்தின்னு இருந்தவங்க திடீர்னு அப்படியே குறைஞ்சு தோனி தோனி அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பாதி பேர் வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஒரு 6 அடிச்சு கைத்தட்டல் வாங்கினாரு. அந்த கைத்தட்டல் ஒரு 6க்காக வர எவ்வளவு மேட்ச் வர முடியும், ஒரு மேட்ச் வரலாம். ஆனா இப்ப இவர் சொல்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயரா தோனியை இறக்கினால், ஓப்பனிங் வந்தால் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் விளையாடினா போதும். 20 ரன் 30 ரன் அடிச்சுட்டு போட்டோமே. ரச்சின் ரவீந்திரா செய்யறத தோனி செஞ்சுட்டு போட்டோம். தோனிக்கு மேல விக்கெட் கீப்பர் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்கோமே, அவங்கள வச்சு பயன்படுத்தலாமே. இது ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்காரு நம்ம கிரிக்கெட் விமர்சகர். கிரிக்கெட்டை தொடர்ந்து பல ஆய்வுகளை செய்து கொண்டு இருக்கும் கிரிக்கெட் வீரரான லிவி சொல்லியிருக்காரு. லிவி, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா நேற்று நான் அது பேசும்போது பார்த்தீங்கன்னா இதே தான் சொன்னேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் லவ்வராக இருக்கோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டை நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை ஒரு பிஸ்னஸாக பார்க்க முடியாது. ஸோ இப்போ ரீசெண்ட் கேம்ஸாக நம்ம பார்க்கும்போது குறுக்கிடக்கு மன்னிக்கணும், ஐபிஎல்லே பிஸ்னஸ் தாங்க சார், பிஸ்னஸ் தான். பட் ஆனால் சிஎஸ்கேவோட கேம் நம்ம பல டைம் பார்த்துருக்கோம். அந்த கப்பை வின் பண்ணது நைட்டு 1:15 மணி வரைக்கும் இருந்து கடைசியாக அந்த கப்பை தூக்குற வரைக்கும் எல்லாருமே விடிய விடிய உட்காந்து பார்த்துட்டு இருந்த டைம் இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விளையாடுறத பார்த்துட்டு, ஸோ கிட்டத்தட்ட நேற்று கூட பார்த்தீங்கன்னா 10வது ஓவர் 11வது ஓவர் ஜடேஜா அவுட் ஆகும்போது எல்லா க்ரௌடும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு தோனி வர்றது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலுமே விக்கெட் உள்ளதுன்றது ஒரு வருத்தம் தான். பட் அது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேல எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்க சேஞ்ச் கொண்டு வரணும். யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க சார், உள்ள எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் அப்பவே பார்த்தோம், விக்கெட் கீப்பிங்க்கு ஒரு பையனை ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி நம்ம ஆக்ஷன் அப்போ பேசணும் இந்த இதை. மேபி ஒரு 7 மேட்சஸ் தோனி ஆடிட்டு அதுக்கப்புறம் டீம் மென்டார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி நடந்தால் மேபி நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இப்போ பொதுவான கருத்தாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கருத்து நம்ம நேரங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் லிபி. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு மோசமான ரெக்கார்ட், மறக்க வேண்டிய ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 இருந்து கிட்டத்தட்ட 6ஆம் ஆண்டு 180+ நம்ம சேஸ் பண்ணவே இல்லைங்க. 180+ இது வரைக்கும் 2019ஆம் ஆண்டு 6வது ஆண்டு இது நம்ம சேஸ் பண்ணவே இல்லைன்றது ஒரு சிஎஸ்கே பிரம்மாண்ட அணிக்கு, 5 முறை கோப்பையை வென்ற அணிக்கு, 3 முறை ரன்னர் அப் வந்த அணிக்கு ஒரு 180 ரன் சேஸ் பண்ண முடியலன்னு சொல்றது பல கேள்விகளை எழுப்புகிறது. சிஎஸ்கேல நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் லிவி சொன்னதுல ஒரு சின்ன வேறுபாடு எனக்கு உங்க கருத்துல. நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னீங்க. யங்ஸ்டர்ஸை சேர்க்கலாம், அதுக்காக ஓல்ட் இஸ் கோல்டு ஆல்வேஸ். ஏன்னா ஓல்டா இருக்கவங்க நிறைய பேர் தான் அதில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. தோனி தான் பல மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா இந்த தலைகள் அடிப்படும் போது கீழே உபரிகளும் அடிப்படும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரவீந்திர ஜடேஜாவோட ரோலையும் நம்ம சீரியஸா பார்க்க வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம். என்ன சொல்றீங்க நீங்க? சார், கண்டிப்பா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேபி சிஎஸ்கேவோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளால போலிங்ல கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க. பட் இப்போ கேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 200+ன்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து 200+ன்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 2019லேருந்து 185+ சேஸே பண்ணலன்றது ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 200 அடிச்சிடுறாங்க. பட் சேசிங்னு வர்றபோது அந்த பேட்டிங்கோட ப்ரெஷர் அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் நம்ம யோசித்தாகணும். ஸோ இப்போ இருக்கிற டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ஸ்டார்டிங்கில் 2 மேட்ச் ஆடினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அழகா ஆஃப் சைடில் பாலை போட்டு அழகாக விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து 2 மேட்சுமே ஆஃப் சைடில் நிற்க வச்சு போடுறாங்க அவரை. ஸோ அப்போது அந்த பேட்ஸ்மேன் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது டீமில் எக்கச்சக்க சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதாவது ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரத்திற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது போட்டியிலே வந்துவிட்டது. அதாவது தமிழில் சொல்லுவாங்க, முன்னெல்லாம் இந்த அறிவியல் பாடங்களில் வரும். இப்போ நிறைய பேர் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும், எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குறுக்கு வெட்டு தோற்றம் சொல்லுவாங்க. ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்துடன் இதை விவரிக்கும் கட்டுரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
இப்ப குறுக்கும் வெட்டுமா பண்ண வேண்டிய நிலைக்கு தற்போது வந்து விட்டது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நிச்சயமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில வந்து தோனியோட ரோல் என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு, காலத்தின் கட்டாயம், இது கட்டாயம் நேரம் செய்ய வந்து விட்டது. இது என்னன்னு பார்க்க வேண்டிய நேரம். ஏன்னா பாருங்களேன், இந்த புள்ளிகள் அட்டவணையை பார்க்கும்போது மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேவும் பலத்த போட்டியில் இருக்காங்க, யார் கடைசி இடத்துல வருதுன்னு. பாருங்களேன், 4 மேட்ச்ல 2 பேரும் மைனஸ் ரன் ரேட்டு, ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 படுதோல்வி. சென்னையை பொறுத்தவரை 3 படுதோல்வி. கொஞ்சம் ரன்னுங்க, 25 ரன் 50 ரன் தோத்துட்டு இருக்காங்க. ஐபிஎல்ல போய் அவ்வளவு ரன்ல யாராவது தோப்பாங்களா? தோத்துட்டு இருக்கு சென்னை, அதுதான் முக்கியம். ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் யாரும் எதிர்பாராத அண்டர் டாக்ஸ் சொல்லுவாங்க, திடீர்னு வந்து அப்படியே பிரகாசமா விளையாடுவாங்க. அது மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 மேட்ச்ல 3 ஜெயிச்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, விண்டேஜ் அணி, ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வருஷம் அப்படிதான் முதல்ல சொல்லுவாங்க, கடைசியில ஈசாலா கப் அம்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வரலாறு. ஆனா இந்த முறை விராட் கோலி ஒரு வீறு கொண்ட வேகத்தோட சிங்கமா சீறிட்டு இருக்காரு. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் சிங்கமா இருப்பாரான்னு தெரியல, அவர் பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் கிங்ஸ் எல்லாம் 2 போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் திடீர்னு சிறப்பா விளையாடி ஆரம்பிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பாருங்க, 2 சாம்பியன் அணிகள், மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்க 2 பேரும் கூட போட்டி போடலாம் இருக்கு. ஏன்னா இப்ப 3 பேருக்குள்ளதான் போடு, 8, 9, 10ல யாரு 10வது இடம் வர போறாங்கன்றதான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. மோசமா விளையாடி இது மிக மோசமான சாதனையா இருக்கு. சோ புள்ளிகள் அட்டவணையை பார்த்தோம்.